என்னுடைய முதல் கவிதை தொகுப்பான கனலெறியும் மேங்குழல் சென்ற ஆண்டு பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தால் வெளியிடப்பட்டது. அப்படி வெளியிட்ட அந்த கவிதை தொகுப்பிற்கு புதுக்கோட்டை தமிழ்ச்சங்கத்தின் 2025ஆம் ஆண்டிற்கான சிறந்த புதுக்கவிதைக்கான விருது அந்த தொகுப்பிற்கு கிடைத்தது. அந்த விருது கிடைப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பாகத்தான் அண்ணன் பாரதிவாசன் எனக்கு அறிமுகமானார் சென்ற ஆண்டு. மிகச்சரியாக அந்த விருது அறிவிக்கப்பட்ட தினத்தன்று நம்முடைய பதியம் நிகழ்வில் கனலெறியும் வேங்குழல் அன்புக்குரிய தோழர் சம்சுதீன் ஹீரா அவர்களின் அறிமுக உரையோடு சென்ற ஆண்டு கனலெறியும் வேங்குழல் இங்கே அறிமுகம் செய்யப்பட்டது. இப்போது என்னுடைய இரண்டாவது கவிதை தொகுப்பாக நான்மாடக்கூடல் வெளியாகி இருக்கிறது. இதுவரைக்கும் நான் நாற்கரம் நன்னூலிங்கத்தை நான் இதுவரை நேரில் சந்தித்ததே இல்லை. முகநூலில் என்னுடைய கவிதைகளை வாசித்து அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தன்னுடைய நாற்கரம் பதிப்பகத்தின் வழியாக இந்த நான்மாடக்கூடலை கொண்டு வந்ததற்காகவே பதியத்தின் வழியாக அண்ணன் நல்லுவார் லிங்கம் அவர்களுக்கு என்னுடைய மனதார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அலைபேசியில் அழைத்துதான் அணிந்துரை கேட்டேன். அணிந்துரை அளித்திருப்பது அண்ணன் கலியமூர்த்தி அவர்கள். 2 நாட்களில் அதற்கு உண்டான அணிந்துரையை அண்ணன் வழங்கினார். அண்ணன் கலியமூர்த்தி அண்ணனை பற்றி நான் இங்கு சொல்ல வேண்டியதில்லை. தமிழ்நாடு முற்போக்கு கலை இலக்கிய பெருமன்றத்தின் திருச்சியின் துணைத் தலைவர், மிகச்சிறந்த கவிஞர், மிகச்சிறந்த பேச்சாளர். அண்ணனுக்கும் பதியத்தின் வழியே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அக்கா பேசும்போது சொன்னாங்க, நீங்க தம்பி தான் சொல்லணுங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலா என்னன்னா, நான் எழுதிட்டு வந்த விஷயங்கள்ல பாதியே அக்காவே சொல்லிட்டாங்க. அந்த என்ன நான் சொல்ல வர்றோம்னு நினைச்சத என்னன்னா, ஒரு கவிஞன் எப்போது ரொம்ப மகிழ்ச்சி அடைவான் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? ஒரு அழகான கவிதையை எழுதி முடித்த பிறகா, அல்லது அந்த கவிதைகளெல்லாம் தொகுத்து ஒரு கவிதை தொகுப்பாக அவன் கையெழில் கொடுக்கிற பொழுதா, அல்லது அந்த கவிதை தொகுப்பிற்கு உயரிய விருதோ அங்கீகாரமோ கிடைக்கிற பொழுதா என்றால், இந்த 3 சூழ்நிலைகளிலும் ஒரு கவிஞன் சந்தோஷப்படுவான், மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் அவன் அரங்கில் அமர்ந்திருக்கிற போது அவனுடைய கவிதை தொகுப்பை பற்றி ஒருவர் எடுத்து கூறுகிற போது கிடைக்கிற மகிழ்ச்சி, அது கவிஞனுக்கும் அவர் அண்ணன் நிலாமகன் அவர்களுக்கும் அந்த உணர்வில் தான் இருப்பார் என்று நான் நினைக்கிறேன். அதை விட சிறந்த விருதோ சிறந்த அங்கீகாரமோ ஒரு கவிஞனுக்கு கிடைக்காது. மேலும் அண்ணன் வேற ஒரு 5 நிமிஷத்துல முடிக்க சொல்லிட்டாரு. இன்னொரு விஷயம் ஏனென்றால், இன்றைய கால சூழ்நிலையில் நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு ஒரு சிறு கல்லை எடுத்து எறிந்தால் அது விழுகிற வீட்டில் ஒரு கவிஞர் கட்டாயம் இருப்பார். ஏனென்றால் இன்றைக்கு சமூக வலைதளங்கள் பெருகிவிட்ட இந்த சூழ்நிலையில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான கவிதைகளும் ஆயிரக்கணக்கான புது புது கவிஞர்களும் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இது ஒரு வகையில் மிக மிக மகிழ்ச்சியான ஒரு முன்னேற்றம் தான் என்றாலும், அந்த கவிதையை வாசிக்கிற வாசகர்களுடைய எண்ணிக்கை என்னவாக இருக்கிறது என்று யோசிக்கிற போது சற்று ஏமாற்றம் அளிக்கிறது. அந்த சூழ்நிலையில் நம்முடைய பதியம் போன்ற இலக்கிய அமைப்புகள் அந்த கவிதை தொகுப்புகளை எடுத்து ஒரு அறிமுக விழா நடத்துகிற போது உண்மையிலேயே இது போன்ற சூழ்நிலைகள் ஒரு கவிஞனுக்கு பெரும் இளைப்பாறுதலை தருகின்றன. அதற்காக பதியமுக்கும் அண்ணன் பாரதிவாசன் அவர்களுக்கும் பிற பதியம் தோழர்களுக்கும் என்னுடைய எல்லா கவிஞர்களின் சார்பாகவும் என்னுடைய மனதார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இந்த நான்மாடக்கூடல் கவிதை தொகுப்பில் இதுவரை யாரும் எழுதாத கவிதைகளையோ, இதுவரை யாரும் பேசாத பாடுபொருளையோ, இதுவரை யாரும் எழுதப்படாத மனிதர்களை பற்றியோ நான் ஏதும் எழுதவில்லை. இந்த கவிதை தொகுப்பில் இருப்பவை எல்லாம் எளிய மனிதர்களின் பற்றிய கவிதைகள் தான். நாங்கள் வைகை நான்மாடக்கூடல் என்றால் நீங்கள் அறிவீர்கள், மதுரை மாநகரம். நான் பால்யத்தை வைகை நதிக்கரையிலும் என்னுடைய வாழ்விடத்தை நொய்யலாற்றங்கரையிலும் வாழ்ந்து கொண்டிருப்பவன். அந்த வகையில் நீங்கள் முகலாய பேரரசின் கடைசி காலகட்டங்களில் மிர்சா காலிப் என்று ஒரு கவிஞர் இருந்தார். நீங்கள் வரலாறு படித்திருந்தால் தெரிந்திருப்பீர்கள். அவர் ஒரு உருது கவிஞர், பாரசீகத்திலும் ஒரு கவிதை எழுதுவார். மிர்சா காலிப்பிற்கு ஒரு வித்தியாசமான பழக்கம் ஒன்று உண்டு. என்னவென்றால், அவர் மாலையானால் நிறைய மது அருந்துவார். அப்படி மது அருந்திவிட்டு கவிதைகளை நிறைய பாடுவார். அப்படி பாடுகிற போது தன்னுடைய தோளில் ஒரு வஸ்திரம் ஒன்று வைத்திருப்பார். ஒவ்வொரு கவிதையை பாடி முடிக்கிற போது அந்த வஸ்திரத்தில் ஒரு முடிச்சு போட்டுக் கொள்வாராம். பிறகு அடுத்த நாள் காலை எழுந்தவுடன் அந்த ஒவ்வொரு முடிச்சாக அவிழ்க்கிற போது முந்தின நாள் இரவு சொன்ன கவிதை அவருக்கு நினைவுக்கு வந்துவிடும். அதை உடனே எழுதி வைத்துக் கொள்வார் என்று நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன். அப்படி வைகை ஆற்றங்கரையில் பாலியத்தில் நாங்கள் கண்ட
துயரங்களும் துன்பங்களும் அனுபவங்களும் இப்போது நொய்யலாற்றங்கரையில் இந்த நிமிடம் வரை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை எனக்கு தருகின்ற அனுபவங்களும் ஒவ்வொரு முடிச்சாக எனக்குள் போட போட அதை நான் அவிழ்க்கிற போது வருகிற தொகுப்பு அவிழ்க்கிற போது வருகிற உணர்வுகள் தான் கனலெறியும் வேங்குழலும் நான் வாட பொருளும் என்று. சமூகத்தில் இலக்கியத்தின் பங்கு என்ன என்கிற கேள்வி ஆரம்பம் காலம் தொட்டே வந்து கொண்டே இருக்கிறது. நான் சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். நீங்கள் ரஷ்ய எழுத்தாளர் டால்ஸ்டாய் குறித்து நாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ரஷ்யாவின் இலக்கிய பிதாமகர் டால்ஸ்டாயினுடைய மிக 2 நாவல்கள் மிக உலக புகழ் பெற்ற, ஒன்று போரும் அமைதியும், மற்றொன்று அண்ணா கரீனா. இவையெல்லாம் விட டால்ஸ்டாய் எழுதிய மற்றொரு நாவல் மிக முக்கியமான நாவல். அது தான் அந்த நாவலை எழுதுகிற போதுதான் தான் மிகுந்த மன மகிழ்ச்சியும் மன நிறைவும் அடைந்ததாக டால்ஸ்டாய் ஒரு இடத்தில் குறிப்பிடுகிறார். அந்த நாவல் புத்துயிர்ப்பு என்கிற நாவல். அந்த நாவல் டால்ஸ்டாயின் மகத்துவமான தோல்வி என்று விமர்சகர்கள் கூறினார்கள். ஆனால் அந்த நூலை எழுதுகிற போதுதான் தான் நிம்மதி அடைந்ததாக டால்ஸ்டாய் தெரிவிக்கிறார் என்றால் அந்த நூலுடைய பின்னணி என்ன, அந்த நூல் எழுதப்பட்டதற்கான காரணம், அந்த நாவல் எழுதப்பட்டதற்கான காரணம் அப்படி ஒரு உயர்ந்த ஒரு காரணம். நண்பர்களே, 17ஆம் நூற்றாண்டில் ரஷ்யாவில் வாழ்ந்து வந்த ஒரு இனக்குழுவினர் டுகோபார்ஸ் என்கிற இனக்குழுவினர். அவர்கள் வேளாண் மக்கள், தச்சர்கள் அனைவரும் சேர்ந்து இருக்கிற ஒரு பிரிவு. அவர்கள் பின்பற்றிய மத பிரிவு தான் டுகோபார்ஸ் என்கிற மதப்பிரிவு. டுகோபார்ஸ் இனத்தினர் அகிம்சைவாதிகள். அவர்கள் எதற்காகவும் அரசாங்கத்திடம் சென்று கையேந்தி நிற்க மாட்டார்கள். தங்களுக்கு தேவையான உணவு, உடை, உறைவிடம், வேளாண் போன்ற அனைத்து விதமான தேவைகளையும் தங்களுக்குள்ளாகவே ஒரு குழு அமைத்து தாங்களே இதை தீர்த்துக் கொள்வார்கள். மேலும் தங்களை தேடி வரும் விருந்தினர்களுக்கு அவர்கள் உணவு, உடை, இருப்பிடம் தருவதற்காக அவர்கள் பணம் வாங்குவதில்லை. டுகோபார்ஸ் அவருடைய கொள்கை என்னவென்றால் ரொட்டியை விற்று வருகின்ற பணம் ஒரு பாவத்தின் பணம் என்று கருதுகிற மனநிலை உடையவர்கள் டுகோபார்ஸ் இனக்குழுவினர். அதைவிட பெரிய சிறப்பம்சம் என்னவென்றால், ஒரு டுகோபார்ஸை நீங்கள் அடித்தால் அவர் ஒருபோதும் உங்களை திருப்பி அடிக்க மாட்டார். நீங்கள் அடிக்கின்ற உங்களுடைய அந்த தாக்குதலை தன்னுடைய ஆன்மாவின் பலத்தை சோதிக்கிற ஒரு சோதனையாக நினைத்துக் கொண்டு அவரை அமைதியாக ஏற்றுக்கொள்வாரை தவிர ஒருபோதும் டுகோபார்ஸ் திருப்பி தாக்குவதில்லை. அப்படிப்பட்ட அந்த இனக்குழுவினரை அன்றைய ரஷ்ய அரசாங்கம் தங்களுடைய இராணுவத்தில் சேர சொல்லி அவர்களை வற்புறுத்துகிறது. அதற்காக ஒரு பெரிய இராணுவ பிரிவை அந்த டுகோபார்ஸ் மக்கள் வாழ்கின்ற கிராமத்திற்கு அனுப்பி அவர்களை வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி அந்த இராணுவத்தில் சேர சொல்கிறது. அந்த மக்கள் இயல்பிலேயே அகிம்சைவாதிகள், அவர்கள் ஆயுதங்கள் போன்றவற்றை அறவே வெறுத்தவர்கள். எனவே அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுடைய உணவு, உடை, இருப்பிடங்கள் எல்லாம் சூறையாடப்பட்டன. அவர்கள் கைகால்கள் உடைக்கப்பட்டு சைபீரிய சிறைகளில் அந்த மக்கள் அடைக்கப்பட்டார்கள். இந்த டுகோபார்ஸ் இனக்குழுவின் அவர்களுடைய வாழ்க்கை குறித்தும் அவருடைய வாழ்வியல் குறித்தும் நன்றாக அறிந்த டால்ஸ்டாய் அந்த மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார். இந்த அரசாங்கத்தின் இந்த கொடுமையிலும் தப்பித்து ஓடி வரும் மக்களுக்காக தன்னுடைய இல்லத்தை புகலிடமாக மாற்றிக்கொண்டார். அப்போது நிலைமை கட்டுக்கடங்காமல் சொல்லும் போது ரஷ்ய அரசாங்கம் இவ்வாறு அறிவித்தது: இந்த டுகோபார்ஸ் இனி ரஷ்யாவில் இருக்கக்கூடாது, இவர்கள் இங்கிருந்து எங்கு வேண்டுமானாலும் சென்று விடலாம், நாங்கள் அப்படி சென்று விட்டால் இவர்கள் நாங்கள் விட்டு விடுகிறோம் என்று அந்த ரஷ்ய அரசாங்கம் அப்போது அறிவிக்கிறது. அவர்களை ஏற்றுக்கொள்வதாக கனடா அரசாங்கம் சொல்கிறது. அப்போது ரஷ்யாவுக்கும் கனடாவுக்கும் இடைப்பட்ட இடைவெளி கிட்டத்தட்ட 6000 மைல்கள் அவர்கள் பயணப்பட்டு போக வேண்டும். இந்த பயணத்திற்கு உண்டான செலவுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அரசாங்கம் கைவிரித்து விடுகிறது. இதற்கு ஆகிற செலவுகளுக்காக டால்ஸ்டாய் எழுத துவங்கிய நாவல் தான் புத்துயிர்ப்பு என்கிற நாவல். தான் பெரிதும் நேசிக்கின்ற ஒரு மக்களுக்காக, அந்த மக்களின் துன்பத்திற்காக, அவர்களுடைய வாழ்வின் துயரத்திற்காக ஒரு எழுத்தாளன் இது போன்ற ஒரு சம்பவங்கள் இதற்கு முன்னால் வரலாற்றில் நிகழ்ந்திருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் புத்துயிர்ப்பு என்கிற நாவல் அது எழுதப்பட்டதன் பின்னணி இதுதான். நண்பர்களே, டால்ஸ்டாய் அந்த நாவலை எழுதுகிற போது அவருடைய வயது 78. அவர் கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளாக அவர் வேறு எந்த நாவலும் எழுதவில்லை. மக்களின் துயர் கண்டு அவர்களுக்கு ஏதோ ஒரு வழி நாம் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த புத்துயிர்ப்பு என்கிற நாவலை அவர் எழுத ஆரம்பிக்கிறார். அதிலிருந்து வருகிற வருமானங்கள், ராயல்டி, அதுபோக தன்னுடைய சொந்த சேமிப்பில் இருந்த பணத்தை எல்லாம் திரட்டி கிட்டத்தட்ட ஒரு 17,000 ரூபில்கள் செலவு செய்து தன்னுடைய மகனையும் அந்த டுகோபார்ஸ் இனக்குழுவோடு சேர்ந்து அனுப்பி கனடாவுக்கு அவர்கள் சென்று அவர்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து கிட்டத்தட்ட 6 மாதங்கள் கழித்து அந்த மகன் திருப்பி வருகிறார். புத்துயிர்ப்பு என்கிற நாவல் எழுதப்பட்டதன் பின்னணி இதுதான். ஒரு சமூகத்தில் ஒரு இலக்கியத்தின் பங்கு என்ன, ஒரு எழுத்தாளனின் பங்கு என்ன என்கிற இந்த கேள்விக்கு இதை விட ஒரு ஆகச்சிறந்த உதாரணம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. வந்திருந்து கருத்துக்களை கேட்ட உங்களுக்கு என்னுடைய மனதிலிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.